சின்ன சின்ன விதிகளையோ சின்ன சின்ன விஷயங்களையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏன் திருமணம் எப்போது திருமணம் செய்யக்கூடாது, எந்த காலகட்டத்தில் திருமணம் செய்யக்கூடாது சொல்லிட்டு ரொம்ப சின்ன நான் பார்க்கிறேன் பொருத்தங்கள் எல்லாம் பண்றாங்க. அவசர அவசரமா அந்த பொருத்தங்களை போட்டுருக்காங்க. நிறைய பேர் யூடியூப்ல பாக்குறதுனால என்ன பண்றாங்கன்னா யூடியூப்ல பார்த்துட்டு இவங்களாவே வந்து டிசைன் பண்ணிக்கிறாங்க. அப்படின்ற அந்த எண்ணத்துல வந்து அவங்க பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது சிம்பிளா இருக்கு. ரொம்ப திருமணம் பார்க்கறதுக்கு நம்ம வந்து அதிகமா கஷ்டப்பட வேண்டியது சிம்பிளா பார்க்கலாம். ஒரு கிரகம் ஒருத்தருக்கு கெட்டிருந்தா, ஒரு பாவம் ஒருத்தருக்கு கெட்டிருந்தா, வரக்கூடிய எழுதுற நபருக்கு அந்த கிரகமும் பாவமும் கெட்டாம சிம்பிளா இது எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணலாம். எந்த பாவம்னாலும் அப்ளை பண்ணலாம். ரெண்டாம் பாவம் ரெண்டாம் பாவம் கிடையாது, மூணாம் பாவம் கிடையாது, மூணாம் பாவம் கிடையாது, ஒருத்தருக்கு அஞ்சாம் பாவம் கேட்டு இன்னொருத்தருக்கு அஞ்சாம் பாவம் கேட்கக்கூடாது. குரு கேட்டு குரு கேட்கக்கூடாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு நம்ம என்ன சொல்றோம், குரு எடுத்து பாத்தீங்கன்னா குரு வந்து நம்ம வந்து குழந்தை காரகங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் காலபுருஷத்துக்கு ஒன்பதாம் அதிபதி பாக்கியத்துக்கு அதிபதி, நம்ம பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அவர் தான். ஒருத்தருக்கு பாக்கியம் இல்லைன்னா இன்னொருத்தருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலாம். அதனால கண்டிப்பா குரு வந்து நல்லா இருக்கணும். அதே மாதிரி செவ்வாய் ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு செவ்வாய் நல்லா இருக்கணும். பொதுவாக என்ன சொல்றோம், செவ்வாய் தோஷம் சொல்லிடுறோம். செவ்வாய் தோஷம் வந்தா செவ்வாய் தோஷம் எனக்கு நினைக்கணும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு நிறைய செவ்வாய் தோஷத்துக்கு விதிவிலக்குலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரிஷப லக்னம் 12 செவ்வாய், 12 செவ்வாய். அதே மாதிரி கும்ப லக்னம் 12 செவ்வாய் தோஷம். ஸோ இங்க செவ்வாய் தோஷத்துக்கு தோஷத்தை நினைக்கணும் அப்படின்றது கரெக்டான விதியா அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ள அயன செயல போகங்கள்ல தோஷங்கள் ஏற்பட்டு சந்தேகங்களுக்கு தோஷ ஜாதகத்துக்கு தோஷ ஜாதகத்தெல்லாம் இணைக்கணுமான கண்டிப்பா கூடாது. அதனால அந்த விதிகள் அப்படியே வரும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆராய்ச்சிகள் உள்ள போக வேண்டியது. அது போகும்போது நிறைய விடைகள் அப்ப கிடைச்ச விடைகள் சிம்பிளான விடைகளுக்கு மட்டும்தான். ஒரு கிரகம் ஒருத்தருக்கு சரியில்லை, ஒரு பாவம் ஒருத்தருக்கு சரியில்லைன்னா வரக்கூடிய ஜாதகத்துக்கு எதிர் ஜாதகத்துக்கு அந்த பாவம் அந்த கிரகத்தை சரியா இருக்கிற மாதிரி அமைச்சிட்டீங்கனாலே திருமணம் அடுத்து நம்ம வந்து திருமணம் பொறுத்த நம்ம சிம்பிளா பாத்துங்க. ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பீரியட் கிரகம் நல்லா இருக்கா, கிரகம் நல்லா இல்லையா அடுத்த உருவா. அதே மாதிரி ராகு கேதுவோட சேர்ந்த கிரகம் அடுத்த ஜாதகத்துல ராகு கேதுவோட சேர்ந்த இது எதிர்காலங்களுக்கு அது இருந்ததுன்னா இதை வந்து அவாய்ட் பண்றது நல்லது. இது ரெண்டாவது விதியா. மூணாவது லக்ன பாவம். ஒருத்தருக்கு லக்ன பாவம் இருக்கு. லக்னம் என்ன லக்னம் எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாக எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் 5 9 எடுக்கலாம், 3 11 எடுக்கலாம், 7 7 எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆனா லக்னம் வந்து 2 12 இணைக்கிறது வந்து சூப்பரா இருக்கு, 4 10 இணைக்கிறது சூப்பரா இருக்கு, 6 8 வந்து இணைக்கிறது நல்லா இருக்கு. ஏன் இந்த விதிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய ஜாதகங்கள் என்ன சொல்றாங்க, ஒரு ஜாதக கட்டம் வந்து ராசியோ லக்னமோ வந்து 6 கட்டத்துக்கு மேல இருந்தாங்க 5 பொருத்தத்துலேருந்து 7 பொருத்தம் வரைக்கும் வந்து சொல்றீங்க. இங்க பாருங்க ஒரு சிம்பிளா 2 12 எடுக்கும்போது பெண் வந்து 2 ஆண் வந்து 12 எடுக்கும். அதாவது காலபுருஷத்துக்கு இப்படி எடுத்தா கூட ரிஷபம் வந்து பெண்ணு, 4 10 எடுக்கும்போது 4 பெண்ணு 10 ஆண். அதாவது 4 கடகம் 10 பெண். அந்த மாதிரி எடுக்க ஆரம்பிச்சாரு. 6 கட்டத்துக்கு மேல வந்தது. நாம எப்பயும் பார்க்கும்போது பெண்ணுக்கு 6 கட்டத்துக்கு மேல வந்தது. அதனால ஈஸியா அந்த லக்ன பொருத்தத்தை உங்களால போட முடியும். லக்ன பொருத்தத்தை ஈஸியா பார்க்க முடியும். இதுல ஒரே விஷயம் என்னன்னா பாதகமா இல்லாத பட்சத்துல 5 9 இணைக்கலாம். பாதகமா இல்லாத பட்சத்துல 5 9 இணைக்கலாம். அதாவது சிம்மத்துக்கு வேஷ்டி இணைக்கலாம். அந்த மாதிரி எடுத்து 3 11 பாதகமா இல்லாத பட்சத்துல 3 11 இணைக்கலாம். அந்த 3 11 இணைக்கும் போது தண்ணியை வச்சு மட்டும் இணைக்காதீங்க. மற்றபடி எல்லா 3 11 நம்ம இணைக்கணும். சரத்துக்கு 3 11 கூடாது. எல்லா சரத்துக்கும் 3 11. அதே சிறப்புக்கு 5 9 கூடாது. இதுக்கு 7 7 ரொம்ப சிம்பிள். இதேதான் ராசி பொறுத்தவரை ஒரு பெரிய வித்தியாசமா இருக்கு. அதே மாதிரி லக்ன பொறுத்தவரை 4 வந்து நம்ம போடும்போது பாத்தீங்கன்னா நிறைய நேரங்கள்ல அது வைநாசிகர் புள்ளிகள் 4 வந்து லக்னம் போடும்போது வைநாசிகர் புள்ளிகளாக வந்து பாத்துங்க. நம்ம எப்படி வேணாலும் சிம்பிளான விஷயம். ராசி பொறுத்தவரை அதேதான். நம்ம என்ன சொல்றோம், 2 12 இருக்கலாம், 4 10 இருக்கலாம், 6 8 இருக்கலாம். 6 8 நிறைய பேர் எடுத்து சுபசஷ்டம் நம்ம எடுக்கிறோம். ஆனா அசுபசஷ்டம் எடுக்கிறது. அதனால என்ன பண்றோம், 6 8 லக்னத்துல 6 8 கண்டிப்பா அம்சத்துல 6 8 இருக்கக்கூடாது. அது
மட்டும் இல்லாம பார்த்துட்டோம்னா ராசியில் ஆரோக்கியத்தா இருக்கும். அதே மாதிரி நட்சத்திர பொருத்தம் இருக்கும்போது தாராபலம் பார்த்தேன். தாராபலம் நல்லா இருந்ததுன்னா அதாவது 1, 3, 5, 7 கூட இதை மட்டும் பார்த்தீங்கன்னாலே ஓரளவுக்கு பொருத்தங்கள் நல்லபடியா ஒருத்தருக்கு 2ஆம் பாவம் இருக்குன்னா இன்னொருத்தருக்கு 2ஆம் பாவம் கிடக்கூடாது. 2 எடுக்கிறது இன்னொருத்தருக்கு 2 எடுக்கும். இதை மட்டும் பார்த்து நீங்க போட்டீங்கன்னாலே ரொம்ப ஈஸியா போகலாம். ஓகே, நம்ம செவ்வாயை பற்றி பேசும்போது செவ்வாயை பற்றி பேசும்போது நம்ம என்ன செய்யணும்? தோஷத்தை அணிவிக்கலாம். செவ்வாய்க்கு பாத்தீங்கன்னா செவ்வாய் நம்ம எப்படி தோஷம் இல்லாம செவ்வாய் நான் தோஷமா பாக்குறதுல செவ்வாய் எப்படி பாதிப்படைகிறான்னு பாக்கணும். ஓகே, செவ்வாய் பாத்தீங்கன்னா ராகு கேதுவுக்கு 1, 4, 7, 10 செவ்வாய் தான் பாதிப்படைகிறது. சூரியனுக்கு 1, 4, 7, 10 இருந்தா செவ்வாய் பாதி. தேய்பிரை சந்திரனுக்கு 1, 4, 7, 10 இருந்தா செவ்வாய் பாதி. அதே மாதிரி செவ்வாய் பாதகத்துல இருந்தா செவ்வாய் பாதிப்படைகிறார். பாவம் கர்த்தாரியில இருந்தா செவ்வாய் பாதிப்படைகிறார். அஞ்சு செவ்வாய் எப்படி பாதிக்கிறாங்க? தோஷத்தை நினைக்கிற மாதிரி போயிடாதீங்க. சிம்பிளான விஷயம். ராகு கேதுக்கு 1, 4, 7 இருக்கிற செவ்வாய் இருக்குது. சூரியனுக்கு 1, 4, 7 இருக்கிற செவ்வாய் இருக்குது. அதான் எடுக்கிறது கூடி எங்க இருந்தாலும் சூரியனோட சேர்ந்து இருக்கிறதும் தவறான பாயிண்ட் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி தேய்பிரை சந்திரனுக்கு 1, 4, 7 இருக்கக்கூடாது. பாவகர்த்தாக இருக்கக்கூடாது. பாதகம். இந்த 5 எப்படி செவ்வாயை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கம்மியா இன்னொருத்தர் இல்லாம பார்த்தாங்க. அவ்வளவு சிம்பிளா இல்லாத ஜாதகத்தை எடுக்க முடியாது. கஷ்டம் தான். ஆனா ஒருத்தருக்கு பேருங்கன்னா வரக்கூடிய ஜாதகத்தை அடுத்தவங்களுக்கு அப்படி இல்லாம பார்த்துருக்காங்க. ஓகே, இப்ப நிறைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா இந்த தோஷ ஜாதகத்துக்கு அந்த தோஷ ஜாதகம் தான் இருக்கு. அதை எப்படி இணைக்கிறது அப்படின்னு சிம்பிளா நம்ம நிறைய சொல்லி கொடுத்துருவோம். ரெண்டு பேருக்குமே ஒருத்தரோட 5ஆம் அதிபதி இன்னொருத்தருக்கு 5ஆம் இடத்துல நல்லா இருந்தாங்க. அடுத்த ஜாதகத்துல நல்லா இருக்கும். ஒருத்தரோட 9ஆம் அதிபதி அடுத்த ஜாதகத்துல நல்லா இருக்கும். அவங்களோட 5ஆம் அதிபதி இங்க நல்லா இருக்கும். இவங்களோட 9ஆம் அதிபதி உதாரணத்துக்கு எடுத்துக்க நம்ம சிம்மத்துக்கு 5ஆம் அதிபதியாக அடுத்தவங்க ஜாதகத்துல குரு நல்லா இருக்கும். இவர் ஜாதகத்துக்கு போயிருந்தா கூட பரவாயில்ல. வரக்கூடிய ஜாதகத்துல குரு நல்லா இருக்கும். அதே மாதிரி 9ஆம் அதிபதி யாரு? 9ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொரு சந்திரன். சோ அந்த ஜாதகத்துல சந்திரன் நல்லா இருக்கும். அதே மாதிரி 5ஆம் அதிபதி யாருக்கு? அந்த ஜாதகத்துல சிம்பிள் அவ்வளவுதான். இது இந்த அதாவது நிறைய தோஷங்கள் இருக்கலாம், நிறைய பொருத்தங்கள் அதாவது 2ஆம் அதிபதி சரியில்லை அது சரியில்லை இருக்கலாம். அதை இணைக்கிறது ஆனா தாராபலம் ஒரு சில விதிகள்லாம் நல்லா இருக்கும். இப்படி இருக்கிறதுல ஒரு குழப்பம் வந்ததுன்னா இந்த விதியை மட்டும் கொஞ்சம் உள்ள போட்டீங்கன்னா ஈஸியா பொருத்தங்களை போட்டு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சிம்பிளா சொல்றேன். இன்னும் ஒரு டீடைலா வேணும்னா என்னோட யூடியூப் சேனலை பாத்தீங்கன்னா ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்து வந்து திருமண பொருத்தம் எப்போது போடக்கூடாது. ஓகே, இது இடையில இன்னொரு விதியை சொல்லிடுறேன். பாத்தீங்கன்னா ஒரு 10 ஜாதகத்தை எடுத்து அனலைஸ் பண்ணிட்டேன். அனலைஸ் பண்ணி போது திடீர்னு ஒரு விதி வந்து இது இந்த ஜாதகத்தில் இருக்கு அது இது இளமையில திருமணம் பண்றது எப்படி, யாருக்கு இளமையில திருமணம் பண்றது நிறைய விதிகள் இருக்கு. அதாவது நாடி விதிப்படி பாத்தீங்கன்னா பார்த்தாருன்னா இளமையில திருமணம் பண்ணிக்கலாம். ஒரு குருவை பார்த்தா இளமையில திருமணம் வருது. குரு 7ஆம் அதிபதியை பார்க்கும்போது இளமையில இந்த மாதிரி நிறைய விதிகள் இருக்கு. ஆனா அதை விட கொஞ்சம் நல்ல விதிகள் அப்படின்னு திருமணம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்றோம்? சுக்கிரன் கெடாமல் இல்லையா? சுக்கிரன் எந்த விதத்திலே கெடாமல். ஓகே, அந்த சுக்கிரன் 11, 12, 1, 2, 3 அதாவது 11 லக்னத்துக்கு அந்த பக்கம் 2 கட்டம் இந்த பக்கம் 2 கட்டம் 11, 12, 1, 2, 3 இந்த 5 கட்டத்துல இருக்கலாம். இல்ல 5ஆவது கட்டத்துல இருக்கலாம். இந்த 6 கட்டத்துல சுக்கிரன் எங்க வேணாலும் இருந்து பாதிக்கப்படாமல் இருக்கும். சுக்கிரன் பாதிக்கப்படாமல் இருந்ததுன்னா இளமை திருமணம். சுக்கிரன் பாதிக்கப்படாமல் இருக்கணும். அது மட்டும் இல்லாம சுக்கிரன் வந்து 7ஆம் இடத்துல 7ஆம் அதிபதி 2 பேர் யாரும் குரு பார்க்கணும். 7ஆம் இடத்துல 7ஆம் அதிபதியும் குரு பார்த்தாங்கன்னா இவங்களுக்கு 18 வயசுல இருந்து 22 வயசு 23 வயசுல திருமணம் நடக்குது. சிம்பிளா ஒரு ரூலை பாருங்க எடுத்து சொல்றதுன்னா இதை சொன்னீங்கன்னால போதும் அப்படிங்கிறது இந்த விதியை நீங்க எடுத்துக்கணும். ஓகே, அடுத்தது எப்போது ஒருத்தருக்கு திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு இப்ப நிறைய இடத்துல ரீசெண்டா கூட நான் ஜாதகம் பார்க்கும்போது ரொம்ப கொடுமையா இருக்கு. அதாவது மண்டபம் சரியில்லையா இல்ல ஏதோ ஒரு காரணம் அதனால இப்ப வந்து திருமணத்தை வந்து ஷார்ட்டா வச்சிடறாங்க. இன்னொரு ரீசெண்டா இன்னொரு ஜாதகம் இருந்துச்சு. சிவகா
ஊர்ல இருந்தான். 13 வயசு வித்தியாசத்துல திருமணம் பண்ணிருக்காங்க. காதல் திருமணம். யார் சொன்னாங்கன்னு தெரியல, எப்படி பண்ணாருன்னு தெரியல. மேஷத்துல அஸ்வினி 4ஆம் பாதத்துல திருமணம் முடிச்சிருக்காங்க. பொதுவா மேஷத்துல திருமணம் வைக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஆனா மேஷத்துல திருமணம் முடிச்சு அஸ்வினி 4ஆம் ஒரு அரை மணி நேரத்துல அது பரணி வந்து போயிடும். அது காலிகட்ட நேரம் தெளிவாக தெரியல. 1 இயர் தான் அந்த ஆண்மையோட இவ்வளவு பண்ணும்போது ஒரு ஏன் நம்ம வந்து இதை வந்து கொஞ்சம் வெளியில சொல்லக்கூடாது, திருமணம் இப்போ பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரூலா எடுத்து இது எப்படி இருக்கிறதா எல்லாருக்கும் தெரிஞ்சதை நானும் புதுசா சொல்றதில்லை. வெளிப்படையா உள்ளதை சொல்லணும். ஏன்னா இதை வந்து யாருமே நிறைய யூடியூப்ல பேசணும். அதனால இதை பேசணும்னா பேசணும். ஓகே, எப்போ திருமணம் பண்ணக்கூடாது? பொதுவா பாத்தீங்கன்னா தசாநாதன் பெரிய தசா வரும். அதனால அதை நம்ம அதிகமா எடுத்துக்கிறேன். புத்திநாதன் எடுத்திருக்கேன். புத்திநாதனுக்கு வீடு கொடுத்தவரோ சாரம் கொடுத்தவரோ கெட்டு இருந்தால் அந்த காலகட்டத்துல திருமணம் பண்ணாங்க. தசாநாதனுக்கோ புத்திநாதனுக்கோ வீடு கொடுத்தவரோ சாரம் கொடுத்தவரோ கெட்டு இருந்தால் அந்த காலகட்டத்தில் திருமணம் பண்ணாங்க. சிம்பிளான இது எல்லா இடத்துலையும் பயன்படுது. அதுக்கு அடுத்த ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ரூல், இது தெரியல, வெளியில எல்லாமே சொல்லியிருக்காங்க, இருக்கு அப்படின்றது தெரியல. அதாவது தசை நடத்தக்கூடிய கிரகம் அம்சத்திலேயோ ராசியிலேயோ இல்ல திருமணம் நாள் அன்னைக்கோ 3ஆம் இடத்துல போகக்கூடாது. 3ஆம் இடத்துல போகக்கூடாது. அதாவது தசை நடத்தக்கூடிய கிரகம் ராசியிலோ இல்ல அம்சத்திலேயோ இல்ல திருமணம் நடத்தக்கூடிய நாள் அன்னைக்கோ 3ஆம் இடத்துல போகக்கூடாது. இப்ப ரீசெண்டா நம்ம திருச்சியில ஒருத்தர் கொடுத்திருந்தாரு. கிளாஸ் அட்டன் பண்ணிருக்காரு. நிறைய பார்த்துட்டு இருக்கிறோம். என்ன தவறு பண்ணாரு அப்படின்னா, இப்ப இதேதான் அந்த அவரோட பையனுக்கு தான் அவரையும் நானே பார்த்துட்டாரு. பஞ்சாயத்து தேடி கொடுத்து நல்லா இருந்தது, நான் பார்த்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே தெருவுலதான் அங்கேயும் அவங்க சொல்லியிருக்கேன். அவங்க தெரிஞ்சவங்கதான். பட் அவர் பஞ்சாயத்துல இது கொடுத்தனால அதை பண்ணிட்டேன் அப்படின்னு. தசாநாதன் வந்து புதன், புத்திநாதன் வந்து ராகு, 2 பேருமே 6-8 இருக்காங்க. இதுல ராசி கட்டத்துல எப்பயுமே ஒரு தசையை நடத்தக்கூடிய கிரகமோ புத்தி நடத்தக்கூடியமோ ராசி கட்டத்துல 6-8 இருக்குன்னா அப்ப திருமணம் பண்ணக்கூடாது. இதுவும் ஒரு பொருள். அது இல்லாம அவரோட ராசி கட்டத்துல புதன் வந்து 3ஆம் இடத்துல போறாரு. ராசி கட்டத்துல புதன் 3ஆம் இடத்துல போற பெரிய தசை நம்ம அதுல பண்ணக்கூடாதுன்னு இல்லைன்னா புத்திநாதனை கண்டிப்பா சொல்லலாம். புத்திநாதனை பார்த்துதான் பண்ணணும். கல்யாணம் பண்ற நாள் அன்னைக்கு தனுசுல இருக்கணும். இப்ப ரீசெண்டா 25 ஜனவரி மாசம் தனுசு இருக்கணும். 3ஆம் இடத்துல ராகு போயிருக்கு. இது வந்து 8 நாள்ல அவங்க தெரிஞ்சுட்டாங்க. சிம்பிளான ரூல் என்னன்னா, தசா நடத்தக்கூடிய கிரகத்துக்கு இல்ல புத்தி நடத்தக்கூடிய கிரகம் கெட்டு இருந்தால் அந்த காலகட்டத்துல திருமணத்தை அவாய்ட் பண்ணணும். தசாங்கிறது பெரிய தசா வரதுனால புத்திநாதன் எடுத்துங்க. புத்திநாதன் எப்பயுமே அம்சத்திலேயோ ராசியிலையோ இல்ல திருமண நாள் அன்னைக்கு 3ஆம் இடத்துல போகக்கூடாது அப்படிங்கிறது. அதே மாதிரி தசா நடத்தக்கூடிய கிரகம் 6-8 தசை நடத்தக்கூடிய இந்த ரூல்களை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா பாத்தீங்கன்னா நம்ம திருமணம் நல்ல திருமணம் பொறுத்தவரை போடலாம். அது இல்லாம பொதுவா வந்து பஞ்சாயத்துல பாத்தீங்கன்னா திருமணம் பொறுத்தவரை நிறைய இருக்கும். அதை பார்த்து நான் எடுத்துட்டேன் அப்படின்றது உங்க ஜாதகத்துக்கு இந்த நாள் பொறுத்துதான் அப்படின்றத பாருங்க. அதாவது மெயினா நம்ம பார்க்க வேண்டியது பெண்ணுக்கு பார்க்கணும். அதை பாருங்க. ஆணுக்கு சேர்த்து பார்க்கறது நல்ல விஷயம் தான். தாராபுரம் நாளா பார்த்துட்டு இந்த பீரியட்ல தசா திருமணம் பண்ணாமல் நிறைய திருமணம் சக்சஸ் ஆகும். நன்றி. இது ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா கேட்டீங்க. நாய் ஜாதகம் நிறைய எடுக்கும்போது அது வந்தது எதனால அது 3ஆம் இடம் பண்ணல. கிட்டத்தட்ட ஒரு 100 ஜாதகம் ஆய்வு பண்ணல. 25 ஜாதகத்துல 25 ஜாதகத்துல இந்த அமைப்பு இருக்கு. ரொம்ப சுவாமிநாதன் சாருடைய அந்த ஆய்வு பாராட்டக்கூடியது. மிக அற்புதமான வரிகள்.